மற்றுமொரு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம். சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் மற்றும் சிறை அத்தியட்சர்களை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன் ஆஜராகுமாறு உத்தரவு. தொடர்ந்தும் நீதி அமைச்சர் தொடர்பில் தமிழ் கட்சிகள் எடுத்த முடிவு. தொடர்ந்து பேசலாம். இது அரசியல். இந்த நீதிமன்றத்துல நடக்கின்ற பிரச்சனைகள் பெரிய அளவுல பேசு பொருளா இருக்கின்றது. அந்த வகையில அண்மையில நீர்கொழும்பு நீதிமன்றத்துல ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அது தொடர்பான பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல மெகசின் சிறைச்சாலையிலையும் ஒரு மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவல்கள் நேற்றைய தினம் வெளியாக இருந்தன. அந்த வகையில மெகசின் சிறைச்சாலையில நேற்றைய தினம் ஒரு மோதல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மோதல்ல இருவர் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஐவருக்கிடையில இந்த மோதல் ஏற்பட்டிருக்கின்ற தகவல்கள் வெளியா இருக்கின்றன. இதற்கு சரியான காரணம் இன்னுமே அறியப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆக இன்னொரு விதத்துல மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக ஒரு முக்கியமான குழு ஒன்றையும் அமைத்திருக்கின்றது. அந்த குழு அமைக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில 7ஆம் தேதி வெளிகட சிறைச்சாலைக்குள்ள உள்நுழைய முயன்ற போது, இந்த சோதனை நடவடிக்கைகளுக்காக உள்நுழைய முயன்ற பொழுது அங்க உள்ள நுழைய விடாமல் தடுத்திருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் வெளியா இருக்கின்றது. ஆகவே இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழு இது சம்பந்தமாக என்ன விடயத்தை சொல்லி இருக்கின்றா, ஏற்கனவே நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, இந்த சிறை கைதிகளுக்கு தொந்தரவுகள் வழங்கப்படுகின்றது, சிறை கைதிகள் மேல சித்திரவதைகள் செய்யப்படுகின்றது என்கின்ற பல விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு வர இந்த சூழ்நிலை இவ்வாறு அதிகாரிகளை பணிய செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துறது உண்மையிலேயே ஒரு பாரதூரமான விடயமாகும். இதுல இருந்து என்ன தெளிவாகின்றது என்றால், இந்த விசாரணைகளுக்கு சில அதிகாரிகள் முட்டுக்கட்டையாக இருக்கின்றார்கள் என்ற விடயம்தான் தெளிவாகின்றது. ஆகவே இந்த அடிப்படையில தொடர்ந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. வெளிகட சிறை அத்தியட்சகர் மற்றும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்தை மனித உரிமைகள் ஆணைக்குழுல முன்னிலையாகுமாறும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அடுத்த கட்ட விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற இருக்கின்றன. அப்படி முன்னிலையாகாத பட்சத்துல நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பேசப்படுகின்றது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இது தொடர்பான விடய பொருள்ல என்னென்ன எல்லாம் நடக்க போகின்றது என்பதை. அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கியமான விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் என்று பாத்தீங்கன்னா, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டதுல 24 உடல்களில் பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி 14 பேர் துப்பாக்கி சூட்டு காயங்களால் உயிரிழந்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்துல நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம், மழுங்கடிக்கப்பட்ட ஆயுதங்களால 9 பேர் அடி வாங்கி கொல்லப்பட்டிருந்தார்கள் என்ற விடயம் சொல்லப்படுகிறது. அந்த வகையில இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில அண்மையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்துல உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகள் மிக கொடூரமான முறையில உடல் ரீதியான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளமையும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில தெரிய வந்திருக்கிறது. உயிரிழந்தவர்களின் உடல்களை பரிசோதித்த சிரேஷ்ட சட்ட மருத்துவ அதிகாரிகள் குழுவினர் அதிகாரிகள் பலத்த ஆயுதங்களால் மீண்டும் மீண்டும் தலை காயங்களால தான் உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்கள் மீண்டும் தலையில தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவரது உயிரிழப்புக்கு முக்கியமான காரணம் இதுவாகத்தான் இருக்கின்றது. கனமான பொருள்களை பயன்படுத்தி அவர்கள் தலையில தாக்கப்பட்டதால தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று தடயவியல் ஆய்வுகள்ல வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. டாக்டர் சுஜீவ விக்ரமசிங்க தலைமையிலான 5 பேர் கொண்ட சிரேஷ்ட சட்ட மருத்துவ அதிகாரிகள் குழுவினர் நீர்கொழும்பு வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட 28 சடலங்கள்ல 24 உடல்கள் மீது பிரேத பரிசோதனைகளை மேற்கொண்டார்கள். இந்த குழுவில வைத்தியர் பிரசன்ன அபுகாமி, சமந்த விஜயரத்ன, சமிந்த ராஜபக்ச மற்றும் ரமேஷ் அக்கியவண்ண ஆகியோர் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது. தடயவியல் சோதனைகளின்படி உயிரிழந்த 24 பேர்ல 14 பேர் மரணத்துக்கு துப்பாக்கி சூட்டு காயங்களும் 9 பேர் மரணத்துக்கு அவர்களுடைய பலத்த காயங்கள் காரணமாக இருக்கின்றன. அதுவும் மழுங்கிய ஆயுதங்களால, கனமான ஆயுதங்களால மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயங்கள் தெளிவாக இருக்கின்றது. வன்முறை சம்பவத்தின் போது சிறைச்சாலை அதிகாரிகள் திட்டமிட்டு கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருப்பது இந்த மருத்துவ அறிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு குறிப்பிடத்தக்க விடயம். இது ஒரு இணைய ஊடகம் ஒன்று இந்த செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. ஒரு பத்திரிகை ஊடகம், இணைய பத்திரிகை ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. அவர்கள் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இதை மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பாக. அது மட்டும் இல்லாமல் இந்த நீதியமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கான ஒரு திட்டமிடல் ஒன்று எதிர்கட்சிகளால் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் இது தொடர்பான சிரத்தை எடுத்திருந்தார் நேற்றைய தினம்.
இது பெரிய அளவுல பேசப்படுது. உண்மையிலேயே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டால் அது தோல்வி உறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கின்றது, பெரும்பான்மை தேசிய மக்கள் சக்தி இருக்கிறதால். இருந்தாலும் கூட இந்த விடயத்துல அமைச்சர் அவர்கள் நேரடியாக தொடர்பட்டிருக்கின்றார்கள் என்று கேட்டீங்கன்னா இல்ல, அது தொடர்பான எந்த ஒரு ஆதாரங்களும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது தன்னிச்சையாக நடைபெற்ற ஒன்று, அமைச்சுக்களின் தலையீடு இல்லை. ஆனால் இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் என்கின்ற அடிப்படையில தான் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாக எங்களுடைய தமிழ் கட்சிகள் என்ன நடவடிக்கை எடுக்க போன்றார்கள் என்பது தொடர்பான விவரத்தை பார்க்கலாம். இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை மரணங்களை அடுத்து நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வரும் நம்பிக்கையில்லா பிரேரணையில் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்பமிட மாட்டார்கள். அந்த பிரேரணை மீதான விவாதத்தில் அவர்கள் கலந்து கொண்டு தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவார்கள். ஆனால் பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள். நேற்று நாடாளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரனுக்கும் இடையில் சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறதான தகவல்கள் வெளியில வந்திருக்கின்றன. 8 பேரை கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவுல 6 பேர் நேற்று பொதுச் செயலாளரோட இந்த விடயங்கள் தொடர்பாக விவாதித்திருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் இந்த கூட்டம் நடைபெற்ற சமயம் மாகாண சபை தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் கூட்டம் மற்றும் நாடாளுமன்ற அலுவலர் விவகார குழுவின் கூட்டம் ஆகியவை நடைபெற்றமையால் அவற்றில கலந்து கொண்டிருந்த தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சாணக்கியன் கட்சியின் பொதுச் செயலாளருடனான கூட்டத்தில் கடைசி நேரத்தில் சேர்ந்து கொண்டார். நேரத்துடனே முல்லைத்தீவுக்கு போக வேண்டிய காரணம் இருந்தமையால் நேற்றைய கூட்டத்தில் தாம் பங்கு பெற்ற முடியாமல் இருப்பது குறித்து ரவிகரன் எம்பி முன்கூட்டியே அறிவித்துவிட்டு முல்லைத்தீவுக்கு புறப்பட்டிருந்தார். கட்சியின் பொதுச் செயலாளர் பங்கு பெற்றும் இந்த 2வது கூட்டத்துக்கும் பலமை போல் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வருகை தரவில்லை. மலையக கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள் என தமிழ் பேசும் மக்களின் ஏனைய கட்சிகளோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் சேர்ந்து இலங்கை தமிழரசு கட்சி செயல்பட இருக்கின்றமை பற்றி நேற்று என்னுடைய மலையக கட்சிகள், முஸ்லிம் கட்சிகள் என தமிழ் பேசும் மக்களின் ஏனைய கட்சிகளோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் சேர்ந்து இலங்கை தமிழரசு கட்சி செயல்பட இருக்கின்றமை பற்றி இந்த இணைய ஊடகம் ஒன்று செய்தியை வெளியிட்டிருந்தது. அது தொடர்பான விடயங்களும் அந்த இணைய ஊடகத்தினுடைய அந்த பத்தியில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் குறித்து விசேடமாக ஆராய்ந்து விளக்கமளிப்பதற்காகவே நேற்று நாடாளுமன்றத்துல தமது கட்சி எம்பிக்களை சந்தித்தார் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் என தெரிய வந்திருக்கின்றது. நேற்று குறிப்பிட்டமை போல மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த வற்புறுத்துதல், அதிகார பயிர் உள்ளிட்ட விடயங்களை கொண்ட புதிய அரசமைப்பை கொண்டு வரும்படி வலியுறுத்துதல், சிறுபான்மை இனங்களை பாதிக்கும் விடயங்கள் குறித்து ஒன்று சேர்ந்து குரல் எழுப்புதல் மற்றும் தமிழர் பிரதேசத்தில் இந்த கட்சிகளுக்கு சேர்ந்து அமைக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை நிர்வாகங்களை குழப்பமின்றி கொண்டு நடத்தல் ஆகிய விடயங்களின் அடிப்படையில இந்த கட்சிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொதுச் செயலாளர் விளக்கி இருக்கின்றார். அந்த நடவடிக்கையை வரவேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பில் தங்களுக்குள் தகவல் பரிமாற்றமும் ஊடாட்டமும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினர் என தெரிய வந்திருக்கின்றது. நீதி அமைச்சர் கர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை விவகாரம் சூடுபிடித்து வருகின்றமை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது தொடர்பான ஒரு கொசுறு தகவலுடன் இந்த பத்தி எழுத்து இருந்திருக்கின்றது. நீதி அமைச்சருக்கு எதிரான பிரேரணைக்கு எதிர்கட்சிகள் மட்டும் ஆதரவில்லை. ஆளும் தரப்பிலும் தீவிர போக்குள்ள சிலர் அவர் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கட்சிக்குள் வலியுறுத்துகின்றனர் என ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம் அவர்களின் சிரத்தைக்குரியதன்று, மாறாக தமிழர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் கர்ஷன நாணயக்கார சற்று தாராளமாக நடந்து கொள்கின்றார் என்றும் ஆளும் தேசிய மக்கள் சக்தி தரப்பின் தீவிர பேச்சாளர்கள் சிலர் கருதுகின்றார்கள் என கூறப்பட்டிருக்கின்றது. செம்மணி மனித புதைகுழி போன்ற விடயங்களில் நீதியமைச்சரின் கருத்து நிலைப்பாடு ஆளும் தரப்பில் தீவிர போக்குடைய சிலரை அதிருப்திக்கு உள்ளாக்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. அந்த அதிருப்தியை இப்போது எதிரணி தரப்பு கொண்டு வரும் நம்பிக்கையில்லா பிரேரணை விடயத்தை மறைமுகமாக ஆதரிப்பதன் மூலம் அவர்கள் காட்ட விளைகின்றார்களா? பேரினவாதம் என்றால் அதனை நிலைநிறுத்துவதற்காக சம்பந்தப்பட்டவர்கள் பேயுடன் கூட கூட்டு வைப்பார்கள் என்பதுதான் உண்மை என்கின்ற விடய பொருள்ல இந்த குறிப்பிட்ட இந்த விமர்சன எழுத்துக்கள் இருக்கின்றன. இது ஒரு இணைய செய்தி ஊடகம், இணைய பத்திரிகை ஊடகம் ஒன்றுல வந்த செய்தியா இருக்கிறது. ஆகவே பெரும்பாலான விடயங்கள்ல இந்த தமிழரசு கட்சி உறுப்பினர்களோ அல்ல தமிழ் தேசிய பரப்புல பயணிக்கிற சில உறுப்பினர்களோ இந்த தென்னிலங்கையில நடக்கிற பிரச்சனைகள் தொடர்பாகவோ அல்லது இலங்கை சார்ந்த சில விடயங்கள் இந்த தமிழர்கள் தரப்பு தவிர்த்து இலங்கை சார்ந்த சில விஷயங்கள்ல முடிவுகள் எடுக்கின்ற பொழுது
அங்க வாக்கெடுப்புகள் நடத்தப்படுகின்ற பொழுது அதுல மறைமுகமாக இவர்கள் எதிர்ப்பை காட்டுவார்களே தவிர நேரடியாக வாக்களித்து எதிர்ப்பை காட்டுவது குறைவாக இருக்கு. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஒரே கட்சியைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள், சில உறுப்பினர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். இது அவர்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை காட்டி நிற்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கிற கட்சிகள் சில சந்தர்ப்பங்கள்ல சில விடயங்களுக்கு வாக்களிப்பார்கள், சில விடயங்களுக்கு சில கட்சிகள் வாக்களிக்காத ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கிறது. ஆகவே இது எங்களுடைய கட்சிகளுடைய ஒன்றிணைவு சார்ந்த பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த நீதியமைச்சர் சார்ந்த விடயத்துல கொண்டு வர இருக்கின்ற நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விடயங்களும் அது மட்டும் இல்லாமல் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றன தொடர்பாகவும் இன்னொரு செய்தியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.